ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நமக்கு எது தேவை, எது நல்லது என்பது பாபாவுக்கு தெரியாதாம். ஆகவே நமக்கு எதை அளிக்க வேண்டும், எதை அளிக்கக்கூடாது என்பதை பாபாவே தீர்மானித்து கொள்ளட்டுமே. பக்தர்களின் ஒவ்வொரு செயலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாபாவால் கவனிக்கப்பட்டு பாபாவால் உருவாக்கப்பட்டும் வருகிறது. பாபா தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளையும் என்னுடையவை, உம்முடைய எல்லா காரியங்களும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளார். பிரார்த்தனை நல்லதே, அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும். ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா கொடுத்திருக்கிறார். பிரார்த்தனைகளை விடுத்து பாபாவிடம் பூரண சரணாகதி அடையுங்கள். மற்றவை பாபா பார்த்து கொள்வார். என் குழந்தையே, பொறுத்திரு. இங்கு நடக்கும் அனைத்து சம்பவங்களுக்கும், அனைத்து காரியங்களுக்கும் காரணம் உண்டு. அதை புரிந்து கொள்ளும் சக்திதான் உனக்கு இல்லை. பாவத்தை எல்லாம் செய்தவன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறான் என்று எண்ணாதே. அவனுக்கு பகவான் எந்த சமயத்தில் எப்படிப்பட்ட தண்டனையை தருவார் என்பது இங்கு யாருக்குமே தெரியாது. சித்தர்களும் முனிவர்களும் தான் இதனை முன்கூட்டியே அறிவார்கள். ஒரு நல்லவனை தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் நல்லவனின் பாவத்தை அவன் எடுத்துக்கொள்கிறான் என்று அர்த்தம். தீயது செய்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற சிறிதளவு புண்ணியத்தையும் அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கிறான் என்பது பொருள். இதை மனதில் வைத்துக்கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தும் மிக எளிதாக, மிக நீதியாக தோன்றும். என் பிள்ளையே, சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என்ற காரணங்களுக்கும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை. மனதில் ஒரு சுமை, வலி, நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது. அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது. உன் தவறுகளுக்கு மன்னிப்பையும் அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய், மழையாய், இடியாய் சில நிகழ்வுகள் வரும்போது ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை. முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள். எதிர்கால காற்றுப்போக்கு வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து அழிப்பேன். இது இந்த சாய் தேவனின் சத்திய வாக்கு. யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியலாம். கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். நல்லதை செய்கின்ற நான் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். ஆனால் நீயோ விருட்சத்தை போன்றவர். நீ ஆழ வேரூன்றி நிற்பாய். அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். நீ மலர்கள் மட்டுமல்ல, கனிகளையும் தருவாய். அதன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கு பயனாக இருக்கும். நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவர்களும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயம் அவர்கள் மீது கோபம் படமாட்டாய். அவர்களுக்காக பரிதாபப்படுவாய். இன்று நான், நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய். உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவர்களுக்காக பரிதாபப்படு. எந்த சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்படவே மாட்டாய். ஏனெனில் உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் பல வெகுமதிகளை உனக்கு அள்ளி கொடுப்பேன். என் குழந்தையே, மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம்? ஒரு இடத்தில் இப்படி நிலையில்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்வாய்? மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் குவித்து வைத்துள்ளாய். நல்ல நிகழ்வுகளை மனதில் பதிந்து இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை உன் மனதில் பதிந்து வைத்து இருக்கிறாய். அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கின்றது.
மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது. அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது. இப்படி மனம் சஞ்சலம் அடைந்து இருப்பதால்தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய். தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு. அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோளில் இப்படி தடுமாறுகிறாயே. வழி என்றவுடன் சாயென்றே உச்சரிக்கச் சொல்லி வழியை தாண்டி வருகிறாய். அதே போலவேதான் சஞ்சலமுமான நிலையும் உன் நிம்மதியை தரும் வழியும் தானே. அதை ஏன் என் பெயரை சொல்ல உன் நாவு வரவில்லை? துன்பத்தைக் கண்டு எவ்வளவு தூரம் ஓடுவாய்? ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்றுதான் ஆக வேண்டும். அந்த தருணத்தில் துன்பம் உன் கழுத்தை நெருக்கும் போது திணறுவாய். அதற்கு முதலிலேயே அதை நீ எதிர்த்து நின்று போராடு. விடாமுயற்சியுடன் கடின உழைப்பில் போராடு. நான் உன் பக்கம் இருப்பேன். என்றும் நீ ஜெயித்து நிறைவாய் வாழ்வாய். உன் பாதையில் உன் அப்பா உனக்கு துணை நிற்க மாட்டேனா? உன்னில் மாசு என்ற சொல் வராமல் நான் பார்த்து கொள்வேன். மாயை, விதி போன்ற சூழல்களால் தான் உன் மனம் சில நேரம் ரணத்தை சந்திக்கிறது. விரைவில் அதை சரி செய்வேன். அதுவரை உனக்கு நான் கொடுத்த 2 பொக்கிஷங்களை உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய். என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். சில நேரம் என் குழந்தைகளின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகிறது. ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய்தேவா விடமாட்டேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய். என் குழந்தையே, என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய். கவலை கொள்ளாதே. சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். எனவே அச்சொற்களுக்காக வருந்தாதே. மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும். நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். நான் அடைய வைப்பேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.